ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 தமிழ் எக்ஸாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ சீரா புராணம் அப்படிங்கிறது உமர் புலவர் இயற்றியிருப்பார் இல்லையா. ஸோ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிறைவுற்றது யாருடைய உதவியால்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு அவர் உமர் புலவருக்கு உதவியவர் சீதகாதி. ஆனால் நிறைவுற்றதற்கு இவருக்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா அபுல் காசிம் தான் உதவியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் பாருங்கள், ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 179 அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. ஸோ இது அப்படியே டைரெக்டாக புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இயற்றாத சிறுகதை தான் கேட்குறாங்க. ஸோ குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் இது எல்லாமே இவர் இயற்றியிருப்பார். அறம் அப்படிங்கிறது மட்டும் இவர் இயற்றாத நூல். ஓகேவா. இதெல்லாம் ஈஸியாக நம்ம எழுதிடலாம் எலிமினேஷன் மெத்தடில். ஓகேவா. ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் நியூ புக்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்குறாங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடன். இது ஓல்டு புக்கு. ஓகேவா. 6th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 9 இருக்குது. டேர்ம் 1 பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க, 9 இருக்குது. தமிழ் தாத்தா உவேசா அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. உவேசா அவர்கள் பற்றி லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் பாருங்கள், தமிழ் தாத்தா உவேசா ஆனந்த விகடன் எனும் இதழில் தொடராக எழுதினார். அது என்ன பேர்னு பார்த்துக்கோங்க, என் சரிதம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 9. அடுத்தது கொடுக்கப்பட்ட ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. டிரான்ஸ்லேஷன். ஓகேவா. ஸோ டிரான்ஸ்லேஷனில் டெலிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பேராளர் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். ஓகேவா. 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 160 இருக்கும். சில அஃபீஷியல் வேர்ட் கொடுத்து அதுக்கு தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இது டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர். ஓகேவா. டிரான்ஸ்லேஷன் நியூ புக் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஓல்டு புக் சரியாக பார்த்துருக்க மாட்டோம். இது ஆனால் ஈஸியாக போட்டலாம் எலிமினேஷன் மெத்தடில். இருந்தாலும் நீங்கள் ஓல்டு புக்லேயும் படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஓகேவா. இது 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. 11th 12th அப்படிங்கிறது நம்ம புது புக் மட்டும் இல்லை, ஓல்டு புக்லேருந்தும் கொஷின் கேட்டுருக்குறாங்க நிறைய. அடுத்த கேள்வி அதையும் நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்தது ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். ஆப்ஷன் பி தான். ஸோ இது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பேராண்மை என்பது அருகன் ஒன்று, உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் இகு. பகைவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வீரத்தை விட பகைவருக்கு துன்பம் வரும்பொழுது உதவி செய்வது தான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது நியூ புக் தான், 8th நியூ புக். ஓகேவா. அடுத்த கேள்வி இது பரிதிமார் கலைஞரை பற்றின ஒரு கேள்வி. தமிழ் கட்டுரையில் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் பரிதிமார் கலைஞர். இது நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயுமே இருக்குது. நியூ புக் பார்த்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் சான்றோர் சித்திரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு லெசன் புக் பேக்கில் சான்றோர் சித்திரம்னு கொடுத்துருப்பாங்க. அதிலேயே கொடுத்துருப்பாங்க பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது நியூ புக் ஓல்டு புக்லேயும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், இது 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 21 பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை விளக்கி அரியதொரு கட்டுரை வரைந்தார். தமிழை ஃபஸ்ட்டு இவர் தான் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு முதலாக நிலைநாட்டியிருப்பார். ஓகேவா. சொல்லியிருப்பார். யாருன்னு கேட்பாங்க, பரிதிமார் கலைஞர். அடுத்தது இந்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா இது ஓல்டு புக்லேருந்து கேட்கப்பட்ட திருக்குறள் தான். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா. 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 149 149 தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேவா. ஓல்டு புக். அடுத்த கேள்வி எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயல், புதிது, ஆணி, வரம். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் பாருங்கள், நியூ புக் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேஜ் நம்பர் 170 எழுத்து வகை அறிந்து பொறுத்துக அப்படியே நமக்கு புக் பேக்கில் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இயல் அப்படிங்கிறது உயிர் முதல் மெய்யீறு, புதிது அப்படிங்கிறது மெய் முதல் உயிரீறு, ஆணி அப்படிங்கிறது உயிர் முதல் உயிரீறு, வரம் அப்படிங்கிறது மெய் முதல் மெய்யீறு. ஓகேவா. அடுத்த கேள்வி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இது நமக்கு தெரியும். ஆன்சர் தேவநேய பாவனார். இது 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா.
10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் நூல்வெளி இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்துருப்பாங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய பாவாணரோட சொல்லாய்வு கட்டுரைகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரையோட சுருக்கம் தான் நமக்கு வந்து லெசனாக கொடுத்துருப்பாங்க. இந்த தாவர வகைகளோட பெயர்கள். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவாணர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய நூல் வந்து ஆனந்த விகடன். அடுத்தது இதுவுமே பார்த்தோம், உயர்தனி செம்மொழி பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஷின், சொல்லின் வகையை வந்து கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. வெண்மை அப்படிங்கிறது, வெண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்ண பண்பு பெயர். ஓகேவா. இது வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. வண்ண பண்பு பெயர், அதாவது 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் டேர்ம் 2ல் 9th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 18 பண்பு பெயர் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறப்பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நமக்கு ஆப்ஷனில் வந்து வண்ண பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கே நிறப்பண்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து இதுதான் மீனிங் ஒன்று தான் இல்லையா. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது, இது நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுகை. 2 அடிகளால் தொடுக்கப்படக்கூடிய எதுகையால் தொடுக்கப்படக்கூடியது தான் செய்யுள் வகை தான் கண்ணி. இது வந்து நமக்கு புது புத்தகத்திலே இருக்கும். 9ஆம் வகுப்பு பக்க 11 இருக்குது பாருங்கள். கண்ணி அப்படிங்கிறது 2 கண்களை போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கண்ணி என்று பெயர். ஸோ அது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, எதுகை அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை தான் கண்ணி. ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி இந்த பொறுத்துக விசும்பு, துளை, கனல், களிறு, மறுப்பு. விசும்பு அப்படின்னா வானம், துளை அப்படின்னா துலாக்கோல், கனல் அப்படின்னா நெருப்பு, களிறுனா யானை, மறுப்புனா தந்தம். இது வந்து பழைய புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணல, இந்த 9th நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இது வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி புக் பேக். விசும்பு, துளை, மறுப்பு, கனல், களிறு. விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறுனா யானை. ஓகேவா. அடுத்த கேள்வி, கீர்த்தனை அப்படிங்கிறது டேஷ் வகைகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து ஆக்சுவலாக வந்து சிற்றிலக்கியம், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா. சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். இது வந்து 11th அட்வான்ஸ்டு தமிழ் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சிற்றிலக்கிய வகை கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து டி. பக்தி இலக்கியம் கிடையாது, சிற்றிலக்கியம். ஓகேவா. இது வந்து கிடையாது, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கற்றாழை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து பழைய புத்தகத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. கற்றாழை அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிறது 9th ஓல்டு தமிழில் நமக்கு உணவு மருந்தும் அப்படிங்கிற லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் இதற்கு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்னும் வழக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, இந்த பொறுத்துக அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக பொறுத்திடலாம். அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவாலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய்ங்கிறவங்க சமூக தன்னார்வலர், மலாலா அப்படிங்கிறவங்க பெண் கல்வி. ஓகேவா. இது வந்து நமக்கு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் பாக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் முத்துலட்சுமி பற்றி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. புற்றுநோய் மருத்துவமனை அப்படிங்கிறது இங்கே வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஸோ அதே போல் மற்ற இருவருக்குமே வந்து அந்த பாக்ஸ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா வந்து பெண் கல்வி, நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருப்பாங்களே. அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது. ஓகேவா. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பொருள் பெயர் வந்து இவ்வூருக்கு பொருந்தும் அப்படிங்கிறது 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 24ல். மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் உண்டு அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. ஆன்சர் வந்து முத்துராமலிங்கனார். முத்துராமலிங்க தேவருக்கு தான் தமிழகத்தில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வட இந்தியாவில் திலகருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின்,
சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. ஓகேவா, சாரி, சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா, ஸோ ராபி சேதுப்பிள்ளை. இதற்கான ஆன்சர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், பழைய புத்தகம். ஓகேவா, 10th ஓல்டு புக்கு. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அவருடைய பெயரில் அந்த தலைப்பில் கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்ற கவிகள் புகழ்வாராயினர். அது அப்படியே வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா, ராபி சேதுப்பிள்ளைன்னு தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. செந்தமிழ் நடையை படித்தருக அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். ஓகேவா, ஸோ அடுத்தது, பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. இந்த கொஷின் வந்து என்ன படிவம் கேட்குறாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படிங்கிறது வினை படிமமா, பயன் படிமமா, மெய் படிமமா, ஒரு படிமமான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மெய் படிமம். ஸோ இது புத்தகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் மெய்ப்படிமம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாருங்கள், இந்த வரி அப்படியே கொடுத்துருப்பாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்காய் குன்று புகு பாம்பின் தோற்றம் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து மெய்ப்படிமம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த கொஷின் பாருங்கள், யாழின் வகைகள் யாவை. ஆன்சர் வந்து 4. ஓகேவா, அடுத்த கொஷின், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். இது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டாண்டர்ட்லேயே ஒரே பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுல. ஓகேவா, யாழின் வகைகள் 4 இங்கே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 4ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் என்னென்ன வகைகள்னு கொடுத்துருப்பாங்க. 21 நரம்புகள் பேரியாழ், 17 நரம்புகள் மகரையாழ், 16 நரம்புகள் சகோடையாழ், 7 நரம்புகள் கொண்டது செங்கோட்டியாழ் அப்படிங்கிறது. ஸோ இதே பேஜ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். ஸோ 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஒரே பேஜ்லேயே இருக்கும். ஓகேவா, இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக். அடுத்தது, அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும். அனகன் என்ற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமனை குறிப்பதாகும். இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் கம்பராமாயணத்தில் சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் அனகன் அப்படிங்கிறது ராமன். ஓகேவா, அனகன் அப்படின்னா ராமன். 12th நியூ புக். ஓகேவா, இது வந்து ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஆன்சர் வந்து மயிலைநாதர். ஆப்ஷன் பி, மயிலைநாதர். இதுவுமே வந்து நமக்கு 12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தான். ஓகேவா, ஆப்ஷன் பி. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் வந்து ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரையும் அடுத்து தமிழ் விடுதூது பாடிய புலவர் அந்த நூலில் பஞ்ச காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது, பொருள் தொகை நிகண்டு திருத்தணிகை உலா ஆகிய நூல்கள் பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அதோட பெயர்களையும் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு கொஷின் கேட்டது ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை வந்து யார் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஓகேவா, இது வந்து 12th நியூ புக். ஓகேவா, இந்த இலக்கண பகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மீதம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கொஷினை பார்க்கலாம். தேங்க்யூ.